ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஏப்ரல் 10, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் வந்து செக்கப் பண்ண போயிருக்காங்கல்ல திவாகரும் ஜெயந்தியும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிப்போர்ட்டு வந்துருச்சுன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. உடனே இவன் தாங்கிக்கிட்டே போகிறான். என்ன நர்ஸ் வந்திருக்கு ரிப்போர்ட்டில் அப்படின்னு கேட்குறாங்க ஜெயந்தி. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்னால அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவாகர் சொல்கிறான், நான் வந்து ஆம்பளை சிங்கண்டி அப்படின்னு சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லவும், ஏய் ஆம்பளை சிங்கண்டி நான் அப்படின்னு திரும்பி சொல்லிட்டு ஹிஹின்னு சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கான். வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. கிருபா அப்பா எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட அண்ணன் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணே. என்னால் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. இவ தானே எல்லாத்துக்கும் காரணம், இவளால் தானே குழந்தை பெற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லுவோம். அவன் சந்தோஷமாக கிருபா வந்து சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரியும்டா, நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் யாருக்கும் இருக்காது. அதனால் அதெல்லாம் இது முன்னாடியே நீ பண்ணியிருந்துருக்கணும் இந்த டெஸ்ட்டை. எந்த நாயாச்சும் இப்படிலாம் பேசியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே குழந்தை பெற்ற தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லவும், அண்ணன் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். என்னடா அப்படின்னு கேட்கவும், எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்லண்ணே, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆமான்னு சொல்கிறது வரத்துக்குள்ளே 2வது அப்படின்னு சொல்லுவான். 2வதுன்னு மட்டும் சொல்லுவான். ஏய் வாயை மூடு, இப்போ வந்து எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மூட சொல்லிடுவான். ஆனால் அவன் 2வதுன்னு தான் வாயை எடுப்பான். அவனை புரிஞ்சுக்கிட்டு வாயை மூடுன்னு சொல்லிட்டு கிருபா போயிடுவான். உடனே இவன் வந்து பாருக்கு யாரோ ஒருத்தவங்க வர சொல்லியிருப்பாங்கன்னு பாருக்கு போவான். என்னாச்சு, யார் அந்த போஸ்டர் ஒட்டினதுன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு திவாகர் கேட்குறான். அந்த ஆள் சொல்கிறான், தெரிஞ்சிருச்சு, அதுவும் அந்த டேபிள் உட்காந்துருக்கான்ல அவன் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏற்கனவே அடி வாங்கியிருந்தால இந்த அவன்கிட்ட அந்த ஃபங்க்ஷன் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் அவன் தான் உட்காந்துருப்பான். அவனை எட்டி உதைப்பான், அவன் கீழே விழுந்துருவான். ஏய் ஏன்டா அப்படி பண்ண, போஸ்டர் நீ தான் அப்படி ஒட்டினியா அப்படின்னு கேட்கவும், இப்போ தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறான். இங்கே பாடுறா இவனை, அங்கேருந்து எவ்வளோ தைரியமாக வந்து என்னையே பேசுகிறான் பாரு அப்படின்னு அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஏன்டா இது மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கவும், பொண்டாட்டிகிட்ட போய் கேளுடா, அவள் தாண்டா வந்து இல்லை உனக்கு குழந்தை பிறக்கலன்னு லேகியம் வாங்கி கொடுத்துருக்கான் அவனுக்கு அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அசிங்கமாக போயிடுது. அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். டேய் ஓடிட்டான் பாடுறா அவன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான், அடி வாங்கினவன். வீட்டுக்கு வரான். ஜெயந்தி சாப்பிட்ருக்கா டைனிங் டேபிளில். இவன் வரவும், ஏய் ஜெயந்தி அப்படின்னு கூப்பிட்றான். என்னங்க சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு கேட்குறான். பால் எடுத்துகிட்டு வா ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளும் பால் எடுத்துகிட்டு போகிறா. போயிட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுக்கவும், இதில் என்ன கலந்துருக்கன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான் அவன். அப்போது திரும்பவும் உண்மையை சொல்லி இதில் ஏதாச்சும் கலந்துருக்கியா பாலில் அப்படின்னு சொல்லவும், பயந்துக்கிட்டே இல்லைங்க எதுவும் கலக்கலை அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதில் நீ நினச்சிட்டு இருந்திருப்ப இத்தனை நாள் வரைக்கும். இப்போ ரிப்போர்ட் வந்தவும் யாருக்கு பிரச்சனைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே என் ஃப்ரெண்டுக்கு அவன் பொண்டாட்டி இப்படி தான் அவனுக்கு தெரியாமல் லேகியத்தை கலந்து கொடுத்துருக்கா அப்படின்னு இதில் என்ன கலந்துருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லவும், நீ இதில் எனக்கு லேகியம் கலந்துருக்கியா, எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு அப்படின்னு கேட்குறான். உடனே எங்கள் அக்கா எங்கே சொன்னாங்க இந்த லேகியத்தை குடித்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓங்கி பலாருன்னு அறவுடுறான். எனக்கு தான் நீ வந்து அப்போது வந்து இத்தனை நாளாக பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறதுனால தானே நீ வந்து லேகியத்தை கலந்து நீ எனக்கு கொடுத்துருந்துருக்க அப்படின்னு ஒரே வயிற்றில் உதைக்கிறான். அவள் சுருண்டு போய் விழுந்துடுறா. விட்டுட்டு லேகியம் கொடுக்குறா லேகியம் அப்படின்னு வெளில போயிடுறான். அவளுக்கு வலி தாங்க முடியாமல் நவுந்து வந்து ஃபோனை எடுத்து ஜெயந்தி வந்து இந்துவுக்கு ஃபோன் பண்ணுறா. இந்து என்னக்கா சொல்லுங்கக்கான்னவும், என்னால் ஒரு மாதிரி பேசுகிறா, என்னால் வலி தாங்க முடியல வா இந்து அப்படின்னு. இதை கருணாவும் கேட்டுட்டு 2 பேரும் போகிறாங்க. காயில் விழுந்துடுச்சு அவனுக்கு கருணாவுக்கும். 2 பேரும் ஓடுறாங்க. சுருண்டு விழுந்து படுத்து கிடக்கா. அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் கர்ப்பப்பையில் அடிபட்டிருக்கு, இதனால ட்ரீட்மெண்ட் எடுக்க நிறையா பணம் செலவாகும், அவங்களுக்கு உயிருக்கே பெரிய ஆபத்தாக கூட முடியலாம். இப்போதைக்கு நான் வந்து டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், அதுக்கு நிறையா செலவாகும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறான். உடனே வீட்டுக்கு வரான். இவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் திவாகர். அவன்கிட்ட போய் ஜெயந்தி கேட்குறான், எங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், எனக்கு இது மாதிரி அடிபட்டிருக்கு கர்ப்பப்பையிலன்னு சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு நிறையா செலவாகுன்றாங்க, பணம் வேணுங்கன்னு கேட்குறா. உடனே உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும்,
நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னால் தான் இப்போ குழந்தை பெற்று கொடுக்க முடில, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் வேஸ்ட்டாக உனக்கு எதுக்கு நான் செலவு பண்ணணும், ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்து சொல்கிறா, நீங்கள் தானே அவங்க வயிற்றுலேயே அடித்து அவங்களுக்கு இவ்வளோ உடம்பு முடியாமல் அவங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்கள் தான் தரணும்னு சொல்ல, ஒரு பைசா கூட தரமாட்டேன், என்ன பண்ணீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் ஜெயந்திகிட்ட இந்துட்டியும் அந்த திவாகர். இதெல்லாம் பார்த்து கருணா மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். மறுநாள் போல் கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கா ஜெயந்தியும் இந்துவும். இது மாதிரி உடம்பு முடியல, பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் ஒரு வழி காட்டணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஐயர், நீங்கள் கொடுத்த பிரசாதத்தெல்லாம் படைச்சிட்டோமா, இந்தாங்க சக்கரை பொங்கல் புளியோதரை, இதை வர எல்லா பக்தர்ட்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தராரு. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்போ இந்து வந்து பேசிகிட்டு இருக்கா, ஜெயந்தி இந்துவும். இப்போது பணத்துக்கு என்ன இந்து பண்ணுறது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஜெயந்தி சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம தான் சாமிகிட்ட நம்ம வேண்டுதலை சொல்லியிருக்கோம், கடவுள் எப்படியாச்சும் வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பிரசாதம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஐயர்கிட்ட போய் இந்த பிரசாதம் யார் செஞ்சதுன்னு கேட்குறாங்க. அதோ 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்படின்னு சொல்லவும், அவங்கள்ட்ட போய் இந்த பிரசாதம் யாரும்மா செஞ்சீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பக்கத்து கோயில் தர்மகர்த்தாமா, எங்கள் கோயில்லேயும் இது மாதிரி பிரசாதம் செஞ்சு தரணும், அதுக்கு எவ்வளோ தேவையோ காசு நான் கொடுத்துட்றேன், எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. சாமி விஷயமா இருக்குது, நீங்கள் கேட்குறீங்க, நான் செஞ்சு தரோன்னு சொல்லி இந்துவும் சொல்கிறா. உடனே ஜெயந்தி சொல்கிறா, நம்ம புளியோதரைக்கு இவ்வளோ டிமாண்டா அப்படின்னு சொல்லவும், எப்பயுமே நல்ல பொருளுக்கு டிமாண்டு தான்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா இந்து. உடனே கடவுள்கிட்ட இப்போ நம்ம வேணும், இது மாதிரி நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இது மாதிரி நம்ம ஒரு தொழில் பண்ணலாங்க்கா, ஃபுட் டெலிவரி ஆப்லாம் இருக்குக்கா, அதெல்லாம் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், நம்ம வீட்டிலேருந்தே இது மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அதுக்கு நிறைய பேர் வந்து வீட்டு சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, அதனால் நமக்கு வந்து வீட்டிலேருந்தே நம்ம சம்பாதிக்கலாம். பேசிகிட்டே இருக்கும்போது போனா வந்துடுறா. என்ன இவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டி கேட்கறதுக்காக போகிறா. ஒருத்தி காதை நம்ம பக்கமே வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி, என்ன போனா தக்காளி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ஜெயந்தி கேட்குறா. இல்லைக்கா தண்ணி குடிக்க வந்தேன்னு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுறா. என்ன ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம வரவும் வாய மூடிட்டாங்களேன்னு சொல்லி போனா அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறா. உடனே அவள் போனதுக்கப்புறம், அக்கா நான் வந்து ஃபுட் டெலிவரி ஆப்லலாம் நிறையா நம்ம பிஸ்னஸை பற்றி போட்டிருக்கேன், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வரும், எப்படி ஆர்டர் நம்ம பிடிக்கிறது அப்படின்னு ஜெயந்தி கேட்குறா. நம்ம ஏரியாவில் நிறையா வந்து ஆஃபீஸ்லாம் இருக்குது, அதில் வந்து உள்ள நம்பர்லாம் நான் வந்து கேட்டு வாங்கியிருக்கேன், அவங்களாம் வீட்டு சாப்பாடு தான் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்கள்ட்டலாம் பேசினா நமக்கு ஆர்டர் கிடைக்கும், அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கு ஜெயந்தி சொல்கிறா, அப்போ நல்லதாக போச்சு, நீ ஃபோன் பண்ணி பேசுனீன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்கும், நமக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்து ஜெயந்திலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணுறா இந்து, ஃபோன் பண்ண போகிறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வர எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.